ரவிச்சந்திரன் அஸ்வின் ஓப்பனிங் பிட் 2 crores. அஸ்வின் எடுக்கிறோம், மாஸ் காட்டுறோம். எதுக்கு? என்ன அஸ்வினை பத்தி நமக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. உங்களுக்கு தெரியாதா? நீங்க என்ன சிஎஸ்கே ஸ்டாஃப்? சிஎஸ்கே ஸ்பின் ட்ராக் சேப்பாக்கம் அஸ்வின் ஒரு காதல் கதை 10 கோடிக்கு 2 கோடி போயிருக்கலாம். 10 கோடி எதுக்கு? ஆமா, யாரும் எடுக்கலையா? பரவாயில்ல, அஸ்வின் நமக்கு போடுறாங்க பாட்ட. சார் என்ன சார் அழுகையோட இருக்கீங்க? சரித்திரத்துல இப்படி ஒரு தரித்திரம் எங்களுக்கு நடந்தே கிடையாது. சரித்திரம் தரித்திரம் இப்ப அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா, ஏன் 10வது இடத்துல இருக்கீங்க? அதுவும் தேவையில்லை எங்களுக்கு. ரவிச்சந்திரன் தேவையே இல்ல. நான் கேட்கற கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் இந்த கேள்வி தான் கேக்குறீங்க, அதனால நான் எல்லா செட் ஆஃப் क्वेश्चंसக்கும் ரெடி பண்ணி வந்தேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் எதுக்கு 10 கோடிக்கு எடுத்தீங்க? ஸ்பின் ட்ராக், வின்னிங் மேட்ச், ரவிஷ் அஸ்வின் பாண்ட், இதுக்கு மேல இதே பெரிய காதல் கதை. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது அஸ்வின் ஒரு நல்ல பிளேயர் தான், இல்லன்னு சொல்லல. அவர் 10 கோடி போறது பதிலா அவர் நல்ல பிளேயர் கிடையாது, நல்ல ஆல்ரவுண்டர். சரி, நல்ல ஆல்ரவுண்டர் தான். 10 கோடிக்கு போறதுக்கு பதிலா ஒரு 3 யங்ஸ்டர்ஸ் போயிருக்காங்க. 2 யங்ஸ்டர்ஸ் 5 கோடி 5 கோடி. நீ சொல்றது கரெக்ட். ஒரு சீனியர் பிளேயருக்கு ஒரு சீசன் பேடா அமைஞ்சிருக்கு, அதுக்காக இப்படியா? ஒரு மேட்ச்னா பரவாயில்ல, நீங்களே சொல்றீங்க ஒரு சீசன். இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ருத்ராஜ் கெய்க்வாட். என்ன பண்ணீங்க? அவருக்கு நாங்க எதுவும் பண்ணல, அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. ஆமா, இன்ஜுரி ஆனவர் தான் இங்கிலாந்து போறாரு. கேளுங்க, இன்ஜுரி ஆயிட்டு இங்கிலாந்து போறாரு. அதே மாதிரி அதற்கு ஆயுஷ் மாத்திரை எடுத்தீங்கல்ல. சரி, ரவிச்சந்திரன் அஸ்வின் அதே மாதிரி உட்கார வச்சு இன்னொருத்தர் எடுத்துருக்கலாம். அதுக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் கையவா உடைக்க முடியும்? விரல் உடைஞ்சிருச்சுன்னு சொல்லிருக்கலாமே. விரல் உடைஞ்சிருச்சா? ஏங்க நீங்க உங்களால உங்க கையில மைக்க பிடிக்க முடியல, அவர் கை உடைஞ்சுன்னா அவர் எப்படிங்க மைக்க பிடிப்பாரு அங்க போய்? அதான் ருத்ராஜ் கெய்க்வாட் இங்கிலாந்துக்கு போறாரு. அவர் மைக்க பிடிக்கல, ஆனா அஸ்வினே மைக்க பிடிக்கிறார். மைக்கோட முக்கியம் உங்களுக்கு தெரியாது, அவருக்கு புரியும். போங்க, எதனால கரெக்டா கேளுங்க. இதனால இந்த வாட்டி சொல்லுங்க. முட்டு கொடுக்கறது யாரும் முடியாதுப்பா. இப்படி போங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இசான் கிசான், பேஸ் பிரைஸ் 2 crores. யாரது? லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நினைக்கிறேன். இசான் கிசான் விக்கெட். நம்ம டீமுக்கு விக்கெட் கீப்பர் இல்ல. சூப்பர், எடுத்துடலாமா? அப்ப எடுத்துடலாம் தான் நினைக்கிறேன். முன்னாடி எந்த டீம்ல விளையாண்டா? மும்பை கடப்பார. அப்போ நம்ம டிராவிஸ் ஹெட்டுக்கு ரோஹித் சர்மா ஒரு அத்தான ஒரு வைப் கிரியேட் ஆயிரும்ல. ஒரு கனெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க கூட சேர்த்து நம்மளும் உள்ள போயிடலாம். அப்போ இசான் கிசானை நம்ம எடுத்துட்டோம். இருக்கிறதுல ஹையஸ்ட் பிரைஸ் இப்போ வரைக்கும் என்னது? எவ்வளவு சில்லற கோடி? ஒரு 10 போயிருக்கு. அப்ப நம்ம இவனை பெருசா போவோம். 14 போமா? 18 போவோம். 11 போதும். 11 போதும். சரி, நீ சொன்னா நான் கேக்குறேன். எவ்வளவு போனா? 11.25 கோடி. பேட் கம்மின்னு சொல்றாரு. அக்கா கேக்குறேன், கப் அடிக்கிறோம். சூப்பர். இசான் கிசான் சார் 11.5 கோடி எடுத்திருக்கீங்க. 11.25 எடுத்திருக்கீங்க. 2 மேட்ச் அடிச்சாரு. ஓப்பனிங் எப்படி இருந்துச்சு பாத்தீங்கல்ல? அதே மாதிரி கடைசி மேட்ச் அடிச்சாரு. அப்போ ஒரு டீமுக்கு என்ன வேணும்? ஓப்பனிங் நல்லா இருக்கணும், பினிஷிங் நல்லா இருக்கணும். என் தலைவனுக்கு ஓப்பனிங்கும் நல்லா இருந்துச்சு, பினிஷிங்கும் நல்லா இருந்துச்சு. நடுவுல நல்லா ஆடி இருந்தா போதுமே. நடுவுல இல்ல, டீமும் நல்லா ஆடி இருந்தாலே போதும். யாரும் நாங்க எங்கேயோ போயிருந்தோம். டீம் ஓகே. 11.5 கோடி போட்டு எடுத்தீங்க. ஏன் எடுத்தீங்க? எதுக்கு எடுத்தீங்க? அவர் இப்பதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு அந்த பிரைஸ் டாக் பிரஷர் இருக்கும். ஓ, அவருக்கு அவர் ஒரு காலத்துல 15 கோடிக்கு விளையாண்டிருக்காரு. அப்பயும் பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த அளவுக்கு அப்புறம் எதுக்கு எடுக்கிறீங்க? இருந்தாலும் அவருக்கு போட்டி போடுறாரு. எங்களுக்கு இல்லங்க, எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தாங்க. ஒரு ஃபேனா ஒரு மீடியாவோ ஒரு டவுட் தாங்க. சொல்ல வாங்க முத நீங்க. சொல்லுங்க. கிளாசன் இருக்காரு, கிளாஸா விக்கெட் கீப்பருக்கு இருக்காரு. ஓகே, அப்புறம் எதுக்கு இசான் கிசான்? ஏங்க ஒரு இந்தியன் மிடில் ஆர்டர், ஒரு டெவலப்பர், அதனால எடுத்தோம். இது ஒரு குத்தமா விடுங்க. இந்த சீசன் சரியா ஆகல, அடுத்த சீசன்ல கண்டிப்பா ஃபார்முக்கு வருவாரு, மனசு காட்டுவாரு. ஃபேன்ஸ் ஆரஞ்சு ஆர்மி நம்பலாமா? கன்ஃபார்ம் ஆரஞ்சு ஆர்மி நம்பலாம். போன வருஷம் கிரவுண்ட் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அந்த கிரவுண்ட் இதுல இசான் கிசானை யோசிச்சு பாருங்க. அதே போன வருஷத்துல இசான் கிசான் இருந்தா எப்படி? அதே இதுல இன்னைக்கு எடுத்தோம். பட் இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போற இடம்னா தார் ரோடு இப்படிதான் எதிர்பார்க்க கூடாது. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், பேஸ் பிரைஸ் 2 crores. டேய், இவன் நமக்கு நல்லா பண்ணுவானாடா? ஒரு டவுட் இருக்கு எனக்கு. ஏன்னா 3 வருஷம் எடுத்து 2 வருஷம் சொல்றதுக்குள்ள எடுத்துட்டீங்க. டவுட் இருக்குன்னு தானே சொன்னேன். கன்ஃபார்மா இல்லையா? அங்க பாரு, அவன் யாரு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கா? மும்பை. அவனோட நம்ம பவரை காட்டணும். டவுட்டே அவனாலதான். ஏன் அவன் என்ன பண்ணா? 3 வருஷம் அவன் கூட விளையாடுறேன்னு சொல்லிட்டு விளையாடவே இல்லை இந்த பயவைக்கு. பாரு, அதுக்கு முன்னாடி நம்ம கூட எல்லா மேட்ச் விளையாண்டாங்கல்ல. அப்ப இதுக்காகவே நம்ம அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்காக சரி ஓகே திருப்பி எடுப்போம். எத்தனை கோடிக்கு? போன வாட்டி எவ்வளவு கொடுத்தாங்க தெரியாது. 10 கோடி கொடுத்துருப்பாங்க. நம்ம அவனுக்கு மேல எப்பவும் போனோம். மும்பை இந்தியன்ஸ் நம்ம டாமினேட். 12.5 கோடி நல்லா இருக்கு. அவனை விட கம்மி தானே? கம்மிதான். 12.5 கோடி. ஓகே. ஆர்ஆர் ஓனர் அவர்களே, ஜோஃப்ரா ஆர்ச்சரை 12.5 கோடி போட்டு எடுத்திருக்கீங்க. என்ன பண்ணிருக்காரு? டெத் பவுலிங் போட்டாரு. டெத் பவுலிங் மட்டும் தான் போட்டாரா? ரெக்கார்ட் பண்ணார்ல. எவ்வளோ?
ஆமா ஐபிஎல்ல ஹையஸ்ட் விக்கெட், அந்த ரெக்கார்டு, பெஸ்ட் எக்கானமி, வாய்ப்பே இல்லையே, பெஸ்ட் ஓவர். ஏங்க நான் ரெக்கார்ட சொல்றேன், அவர் பண்ணாரா நீங்க பண்ணீங்களா? எங்க டீம் உங்களுக்கு தான் தெரியும், கேளு. அதாவது இப்படி ஒரு ரெக்கார்டை இந்த வருஷம் யாருமே பண்ணதில்லை. என்னவா இருக்கும்? 4 ஓவர் போட்டாரு, இருக்கிறதுல ஹையஸ்ட் ரன் ஆர்ச்சர் தான், 75 ரன் கொடுத்தாரு. ஒரு பவுலரால, ஒரு பேட்ஸ்மேனால கூட 24 பால்ல 75 ரன் அடிக்க முடியாது. கால் பண்ணார்ல, அப்ப இது ஒரு ரெக்கார்டு தானே. ராஜஸ்தான் ராயல்ஸ் எதுலயுமே ரெக்கார்ட் பண்ணலன்னு எல்லாரும் வரும், ஆனா நாங்க இதுல வர்றோம். அதனாலதான் கேக்குறேன், இதுக்கு ஜோஃப்ரா ஆர்ச்சர் 12.5 கோடி போட்டு எடுத்தீங்க. முந்தின சீசன்ல எல்லாம் எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காரு. 14 மேட்ச்ல நல்லா பண்ணி நல்ல டெத் பவுலிங் தான் போட்டு கொண்டு வந்தாரு. அதே நம்பிக்கையில போன வாட்டி எங்களுக்கு கொஞ்சம் பவுலிங் செட் ஆகல. அவரோட அதாவது ஒரு வருஷத்துல என்ன பண்ணிருக்கான்னு பாத்திருந்தாலே போதுமே. அவர் ஒரு வருஷம் எங்க விளையாண்டாரு? ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட்ல எடுத்தாரு. அப்புறமும் என்னங்க, அப்போ யோசிச்சு பாருங்க, ரெஸ்ட் எடுத்த பிளேயர் உட்காந்து வீட்டுல உட்காந்து கணக்கு போட்டு பாத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அந்த கணக்குல ராஜஸ்தானுக்கும் சேர்த்து போட்டுருப்பாரு. சோ அதுல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு நம்பி எடுத்தோம். அவ்வளவுதான், முடிஞ்சு. ஜோஃப்ரா எதுவுமே அடுத்த விளையாடுவா. ராஜஸ்தானே இந்த வருஷம் முடிஞ்சு. சொல்ல வேண்டிய உண்மை, லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், மீடியம் ஃபாஸ்ட் பவுலர், பேஸ் பிரைஸ் 2 crores ஃபார் வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் நம்ம டீமோட தெய்வம். நீ சொன்னேன் ரிட்டைன் பண்ணல, 7 மேட்ச் எடுக்கணும்ல, கப்பு ஜெயிக்க அவனும் ஒரு காரணம். அதனால வெங்கடேஷ் ஐயருக்கு எவ்வளவு போலாம்? பெரிய பெரிய தொகைக்கு போலாம், பெரிய தொகைக்கு போலாம். கேப்டன் யாரு நம்ம டீமுக்கு? யாருமே இல்ல. அப்படிதான் கேப்டன், அவனை கேப்டன் ஆக்கிடும். அப்போ கேப்டன்ஷிப் கோட்டா ஒண்ணு இருக்கு, லெஃப்ட் ஹேண்டர் ஒண்ணு, ஒரு மீடியம் பவுலர், இம்பாக்ட் பிளேயர் கிடையாது. இல்ல இல்ல இல்ல, பேசாம ஒரு 40 கோடி தருமா? ஏப்பா பர்ஸ் இல்லப்பா. சரி ஓகே, ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஹர்திக் பாண்டியான்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஹர்திக் பாண்டியானா, ஹர்திக் பாண்டியா எவ்வளவு பண்ணாரு? ஹர்திக் பாண்டியா 18 போயிருக்காரு. 36 கோடி. என் தம்பி வேணாம். ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு 5 கோடி மேல வேலை போட்டுக்கலாம். 23 கோடி வச்சுக்கோங்க. சார் சொல்றாரு, 23 கோடி. மிஸ்டர் கொல்கத்தா, ஒரு ஐயரா முதுகுல குத்தி அனுப்பிட்டீங்க, இன்னொரு ஐயரா எதுக்கு வச்சீங்க? எனக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். ஒரு ஐயரை பதவி எதுக்கு அது வேணும் எங்களுக்கு. இந்த வெங்கடேஷ் ஐயரை எதுக்கு 23 கோடி போட்டு ஏத்தீங்க? நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது, அதான் உட்கார வச்சீங்களா? உட்கார வச்சது அவருக்கு என்னமோ ஏதோ அவருக்கு இதாயிருச்சு. ஏங்க எங்களுக்கே தெரியலங்க எப்படி சொல்லி சமாளிக்க. நீங்க தானங்க சொன்னீங்க லெஃப்ட் ஹேண்டர் ஹர்திக் பாண்டியா மாதிரி விளையாடுவாருன்னு. நான் என்னங்க சொன்னேன்? ஏங்க நான் தான் ஓப்பனா சொல்லியிருக்கேன், எனக்கு இவருக்கு எப்படி சமாளிக்க என்ன பண்ண தெரியல. ஓப்பனா ஒத்துக்கிறேன் நானு. ஆனா கண்டிப்பா அடுத்த வருஷம் ஷைன் பண்ணுவார். இந்த ஒரு வருஷம் அவரை மன்னிச்சு விட்டுருங்க. உங்க வீட்டு பிள்ளை, எங்க வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளையா, வெங்கடேஷ் ஐயரை விட்டுருங்க. பண்ணட்டும். ஆனா ஒரு ஐயருக்கு பண்ணது துரோகம் தானே. ஐயா, வெங்கடேஷ் ஐயரை பத்தி தான் கேள்வி கேட்க போறேன். நீங்க சேஸ் ஐயரை பத்தி கேள்வி கேட்க கூடாது. உங்க கேட்ட நானே கேட்க போயிடுச்சுன்ற நிலைமையில இவே வேற. லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், ரிஷப் பண்ட், பேஸ் பிரைஸ் 2 crores. ஐயோ ஐயோ சார், என்ன சிரிக்கிறீங்க? கேஎல் ராகுலை பழிவாங்க வேண்டிய நேரம் இது. அப்படி யோசிக்காதீங்க, நம்ம டீமுக்கு ஒரு நல்ல பிளேயர் வேணும், அப்படி யோசிங்க. அத நீ யோசி. கேஎல் ராகுலை பழிவாங்க போகிறது இந்த எல்எஸ்சி ஓனர். சார் தயவு செஞ்சு பண்ணிட்டு வேணாம் சார், வேற பிளேயருக்கு போலாம் சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை எடுக்கிறேன். கேஎல் ராகுல் எவ்வளவு போயிருக்கான்? கேஎல் ராகுல் இன்னும் வரவே இல்லை. நம்ம வரவே இல்லை. அப்ப அவனுக்கு முன்னாடியே நம்ம இறக்கி நம்ம பவரை காட்டி மாஸ் காட்டுறோம். பொறா பண்ணிட்ட எவ்வளோடா போடலாம் சொல்றான் சார். அவருக்கு வந்து ஒரு 14 போலாம் சார். 14 140 கோடிக்கு என் சொத்தே வித்து பண்ட் எடுக்கிறேன் சார். ஸ்ரேயாஸ் ஐயர் 24 கிட்ட தான் சார் போயிருக்காரு. ஸ்ரேயாஸ் ஐயரை விடு, பண்ட் அவன் ஸ்ரேயாஸ் ஐயர் கீப்பிங் பண்ணுவானா? கேஎல் ராகுல் கீப்பிங் பண்ணுவான். இப்ப நான் ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் எடுத்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னதான் இருந்தாலும் ஸ்ரேயாஸ் ஐயர் கீப்பிங் பண்ண மாட்டான், நான் கீப்பிங் பண்ணுவேன், கேஎல் ராகுல் வருவான். அதனால அவனுக்கு ஈக்குவலா அப்படி என்னென்ன பண்றானோ அப்படியே 27 கோடி 27 சார் போடா. ஒன்னே வேணான்று பண்ட் 27 கோடி, இவனே வேணானால என் பண்ட் 27 கோடி கிடைச்சிருவேன். மிஸ்டர் கோயிங்கா சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு டோனி ஆகாது. சரிங்க சார். இது கேஎல் ராகுல் ஆகாது. 2 பேருமே ரைட் ஹேண்ட் விக்கெட் கீப்பர் பிளஸ் கேப்டன். எதுக்கு மறுபடியும் அதே ஒரு குழியில போய் விழுகணும் சார்? இவங்க எல்லாம் 2 பேரும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நீங்க, ஆனா பண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஏன் உங்களுக்கு தெரியல? இல்ல, அவன் பண்ட் யாரோட வீட்டு பிள்ளை? யாரோட வீட்டு பிள்ளை? அவங்க வீட்டு பிள்ளை தான். டோனியின் செல்ல பிள்ளை. யார் சொன்னா? அவனே சொல்லிக்கிறாரு. அவனா சொல்லிக்கிறதுக்காக நாங்க சொல்ல முடியாது. ஏங்க பல ஃபேன் பேசி ஃபுல்லா சொல்லி என்னை ட்ரிகர் பண்றதுக்கு பாப்பாங்க. நீங்களும் ட்ரிகர் பண்றதுக்கான क्वेश्चंस கேக்குறீங்க. இல்ல நான் ட்ரிகர் பண்ணல. அதாவது நீங்க என்ன எதுக்கு பண்ட்டுக்கு 27 கோடி கொடுத்தீங்கன்னா சொல்றேன், நானே சொல்றேன். சொல்லுங்க. இந்த சீசன்லயே நான் தான் காசுக்காரன், நான் தான் அதிகமான சம்பளத்துல ஒருத்தருக்கு எடுக்கணும்னு நினைச்சிருக்கீங்க. கிடையவே கிடையாது. அந்த பிளேயருக்கு அந்த அமௌண்ட் ஒர்த்து. சோ அவருக்கு நம்ம அவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பா மனசை தொட்டு சொல்லுங்க, 27 கோடி ஒருத்தாரு. 27 கோடி கம்மின்றேன் நானு. ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு கூட பல டீம்
சண்டை போட்டாங்க. ஆனா அவரை எடுத்திருக்கோம்ல 27 கோடிக்கு. என்ன இந்த வாட்டி ஒரு செஞ்சுரி போட்டாரு, அப்ப கூட செஞ்சுரி போடாம ஹெல்மெட் ஆனதுக்கு அப்புறம் செஞ்சுரி போட்டா என்ன, போடலன்னா என்ன? ஏங்க என்னங்க நீங்க இப்பெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அடுத்த வருஷம் அவர் விளையாட வர மாட்டாரா?